தங்கைக்கு சீர் கொடுக்க ஒருபோதும் யோசிக்காதீங்க. அதன் பலன் எப்படி பல மடங்கு வருது பாருங்க. தாய் மாமன் சீர் என்றாலே அது தனி சிறப்பு தான். மாமன் சீர் போல்தான் தங்கைக்கு அண்ணன் செய்யும் சீரும். பலரது வீட்டிலும் சீர் கொடுக்கணுமா, அது அவசியமா என்று கூறுவார்கள். அது எதனால் அவசியம், அதனால் ஏற்படும் என்பது நன்மைகளா தீமைகளா என்பது பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம். பழமையான புராணங்கள் மற்றும் சாஸ்திரங்கள் ஒரு குடும்பத்தில் தாய் தந்தைக்கு அடுத்தபடியாக அண்ணன், அக்கா, தங்கை, தம்பி என்கிற உறவுகளின் பாச பிணைப்பை ஆன்மீக வளர்ச்சியின் அடிப்படையாக கூறுகின்றன. குறிப்பாக சகோதரிக்கு அண்ணன் சீர் கொடுப்பது வெறும் பொருளாதார உதவி அல்ல, அது கர்ம தர்மத்தின் ஒரு புனித செயல் என்று மார்க்கண்டேய புராணம் விளக்குகிறது. சாஸ்திரங்களில் சகோதரிக்கு சீர் கொடுப்பது வெறும் வழக்கமாக செய்யப்படும் மரபல்ல, அது கர்ம புண்ணியத்தின் ஒரு அங்கம் என்று கூறப்பட்டிருக்கிறது. சகோதரிக்கு திருமண வளைகாப்பு போன்ற விசேஷ நிகழ்வுகளில் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்புடன் சீர் கொடுத்தால் அவள் உங்களை வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் நினைப்பாள். அந்த அன்பும் ஆசீர்வாதமும் உங்களுடைய குடும்பத்திற்கே செல்வ செழிப்பாக வந்து சேரும் என்று நம்பப்படுகிறது. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பது போல் உறவுகளில் வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்களின் நலனுக்காக மனம் கவரப்பட வேண்டும் என்பதே தர்மம். சீர் கொடுப்பது கடமை என்று எண்ணாமல் மனமார்ந்த மகிழ்ச்சியுடன் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் அறிவுறுத்துகிறது. அந்த நேரத்தில் உங்களுடைய மனைவியும் குடும்பத்தினரும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த செயல் முழு பலன் தரும். இல்லையென்றால் அது ஒரு வெறும் வழக்கமான பரிமாற்றமாக மட்டுமே இருக்கும். உண்மையான அர்த்தத்தில் அன்புடன் பாசத்துடன் செய்யப்பட்ட சீர் கொடுப்பதே ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். யத் யத் கிஞ்சித் பிதா தஸ்ய பிரதிகுர்யாத் என்ற சாஸ்திர வாக்கியத்தின்படி தந்தை, சகோதரன், கணவன் என பெற்றவர்கள் பெண்ணுக்கு தரும் பொருள் அனைத்தும் ஸ்திரீதானம் ஆகும். இதில் தங்கம், வெள்ளி, நிலம், வீடு, பணம், ஆடை ஆகிய எதுவாக இருந்தாலும் அது அவங்களுக்கே சொந்தம். இது தர்ம ரீதியாக புனிதமானது. ஸ்திரதானத்தை அடிப்படையாக கொண்டு அவள் செய்யும் எந்த முயற்சியும் தொழிலிலும் வெற்றி பெறும் என்றும் நம்பப்படுகிறது. அண்ணன் சகோதரிக்கு சீர் கொடுப்பது உறவுகளை வலுப்படுத்தும் ஓர் அடையாளம் மட்டுமல்ல, அது கர்ம புண்ணியத்தையும் பெருக்குகிறது. அந்த செயலில் கிடைக்கும் ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்வில் தடைகள் அகன்று செல்வ செழிப்பு, மன அமைதி, குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றை தரும் என்று ஐதீகம் கூறுகிறது. இந்த வழக்கத்தின் ஆன்மீக அர்த்தம் என்னவென்றால், நம்மால் இயன்ற உதவியை நெருங்கிய உறவுகளுக்கு செய்வது பிறவி பிணைப்பையும் மனப்பிணைப்பையும் வலுப்படுத்தும். குறிப்பாக திருமணத்திற்கு பின் தனது சொந்த வீட்டிலிருந்து வேறு வீடு செல்லும் சகோதரிக்கு அண்ணன் தரும் சீர் அவளுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய மரியாதை மற்றும் அன்பின் அடையாளமாகும்.